நம்மள சில பேர் வெளிப்படையாக பேசுகிறோம் அப்படிங்கிற பேரில் நம்ம சொல்கிற அந்த சொல் வந்து மற்றவங்களை ஹர்ட் பண்ணுமா இல்லை ஜாலியாக தான் எடுத்துக்கிறாங்களா அப்படிங்கிற எந்த யோசனையும் எல்லாமே பேசிடுறோம். ஆனால் நம்ம பேசுகிற ஒரு வார்த்தை மற்றவங்களை மிகப்பெரிய காயப்படுத்தக்கூடிய வாய்ப்பு இருக்குது. அது அவங்களுக்கு வாழ்நாள் முழுவதும் ஒரு வடுவாகவே மாறி போகும். இதனால் நமக்கு மிகப்பெரிய பிரச்சனை வரும். இதெல்லாம் தெரியாமே நம்ம இன்னும் இருந்துகிட்ருக்கோம்ல. இந்த மாதிரி தான் டெல்லியை சேர்ந்த ஒரு பெண் பேசின ஒரு சாதாரண ஒரு வார்த்தை அவங்கள மிகப்பெரிய விபரீதத்தில் கொண்டு போய் விட்டுச்சு. சரி, நேரடியாக இந்த கிரைம் சமூகத்தில் போகிறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் இந்த சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு இந்த வீடியோடைய முடிவில் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக்கையும் போட்டு உங்கள் ஆதரவை தாங்க. சரி, நேரடியாக இந்த கிரைம் சமூகத்தில் நம்ம போகலாம். நியூ டெல்லியை சேர்ந்த ஒரு பெண் சத்கர்பூரில் இருக்காங்க. இவங்க பேர் ரேகா. இவங்களுக்கு 33 வயசு. இவங்க கணவர் பேர் கௌதம். இவங்க என்ன பண்ணாங்கன்னா, தன்னுடைய தங்கச்சிக்கு மார்ச் 25, 2017 அன்றைக்கி காலையிலேருந்து கால் பண்ணிகிட்டே இருந்திருக்காங்க. ஃபுல் பெல் போய் கட் ஆகுது. கால் எடுக்கவே இல்லை. அவங்க சிஸ்டர், அவங்க பேர் பூஜா. கால் அடித்தவங்க மறுபடியும் மதியம் அடிக்கிறாங்க, நைட்டு அடிக்கிறாங்க. ஃபோனை அவங்க பிக் பண்ணவே இல்லை. சரி, ஒருவேளை ரொம்ப பிஸியாக இருப்பா போல இருக்குது, கூப்பிடுவா அப்படின்னு சொல்லிட்டு நைட்டு ஒரு 10 மணிக்கு மேலே ட்ரை பண்ணியிருக்காங்க. ஃபோன் வந்து ஸ்விட்ச் ஆஃப்னு வந்திருக்குது. சரி, நாளைக்கு கூப்பிடுவா அப்படின்னு சொல்லிட்டு நைட்டு தூங்கிட்டு அடுத்த நாள் ட்ரை பண்ணியிருக்காங்க. ஸ்விட்ச் ஆஃப்னே வந்திருக்குது. அந்த பகல் முழுவதும் ஒரு 10 ரூபாய்க்கு மேலே ட்ரை பண்ணவங்க அன்றைக்கி ஈவினிங் மேலே அவங்களுக்கு சின்ன பயம் வந்துடுது. இந்த விஷயத்த அவங்க கணவர்கிட்ட சொல்கிறாங்க. இந்த மாதிரி தங்கச்சி ஃபோன் எடுக்கவே இல்லைங்க அப்படின்னோடனே கௌதம் வந்து, ஒன்றும் பயப்படாதம்மா, ஒரு 20 கிலோமீட்டர் தானே, நம்ம நேரடியாக போய் அங்கே பார்த்துட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் பைக்கில் அங்கே போகிறாங்க. இவங்க சிஸ்டர் பூஜா என்ன பண்ணியிருக்காங்கன்னா, லாஜ்பத் நகரில் ஒரு அப்பார்ட்மெண்ட்டில் 2nd ஃப்ளோரில் ஒரே ஒரு ரூம் எடுத்து தங்கியிருக்கிறாங்க. அந்த ரூமுக்கு ரேகா போகிறாங்க. அந்த ரூம் வெளியில் பூட்டப்பட்டிருக்குது. இவங்கக்கிட்ட ஒரு ஸ்பேர் கீ இருந்ததுனால பூட்டை திறந்து கதவை திறந்தவங்களுக்கு உள்ளுக்குள்ளே போக முடியாத அளவுக்கு மிக பயங்கரமான ஒரு துர்நாற்றம். அதையும் தாண்டி மூக்கை புத்திக்கிட்டே 2 பேரும் உள்ளே போகிறாங்க. அப்படி உள்ளே போனவங்க பார்த்த காட்சி மிகப்பெரிய அதிர்ச்சியை கொடுத்துச்சு. அப்படி என்ன பார்த்தாங்க அப்படின்னா, அந்த பெட்ரூமில் கட்டில் மேலே தன்னுடைய தங்கச்சியோட கால்கள் கட்டப்பட்டிருக்குது. தங்கச்சியோட கழுத்தை அறுக்கப்பட்டிருக்குது. மணிக்கட்டை அறுக்கப்பட்டிருக்குது. கீழே ரத்தம் குளம் போல் அப்படியே தேங்கி இருக்குது. இந்த ரத்தம்லாம் கருப்பாக கட்டியாக இருக்குது. இதை பார்த்து அப்படியே மயக்கப்பட்டு ரேகா கீழே விழுறாங்க. ரேகாவுடைய ஹஸ்பண்ட் உடனடியாக அமர்காலனி போலீஸ் ஸ்டேஷனுக்கு இந்த தகவலை சொல்கிறார். அடுத்த அரை மணி நேரத்தில் ஒரு பெரிய போலீஸ் டீம் அங்கே வர்றாங்க. ஃபோரன்சிக் டிபார்ட்மெண்ட்லேருந்தும் வர்றாங்க. அந்த கிரைம் நடந்த அந்த இடத்த சீல் பண்ணிவிட்டு பாடியை போஸ்ட்மார்ட்டத்துக்கு அனுப்பிச்சி வச்சுட்டு அந்த வீட்டுக்குள்ளே கொலையாளி பற்றிய தடயங்கள் ஏதாவது இருக்கா, ரேகைகள் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு ஃபுல்லாக தரவாக செக் பண்ணுறாங்க. அப்படி செக் பண்ணதில் ஒரு சின்ன இடத்துல கூட ரேகைகளோ